வாழ்ந்துவதுதான் மொழியாகும். ஒரு இடத்திலே பாடம் கற்றவர்கள், பாடம் கற்றுக் கொண்டவர்கள் ஏராளமான மாணவர்கள் உண்டு. ஏராளமான மாணவர்களிலே ஒரு மாணவர் மரணப்படுகையில் இருக்கும் பொழுது அவருக்கு கலிமாவுடைய வார்த்தை வரவில்லை. மாணவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்துவிட்டு கடைசியாக அந்த மாணவர் மரணமாக ஆகிவிடுகிறார். அந்த மாணவரை பற்றி தன்னுடைய ஆசிரியர் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுடைய மாணவர் கலிமாவுடைய வார்த்தை மொழியாமல் அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லும் பொழுது வெடிக்கிறார்கள், அழுகிறார்கள். அந்த மாணவரை பற்றி சொல்லும் பொழுது அழகான மாணவர், நல்ல மாணவர், ஒழுக்கமுள்ள மாணவர், ஏன் அல்லாஹ் இவருடைய நாவிலே கலிமாவுடைய மரணம் இல்லாமல் ஆகிவிட்டான் என்று அன்றைய இரவு கனவு காண்கின்றார்கள். அந்த மாணவர் நரகத்தில் இருப்பது போன்ற ஒரு காட்சி. அந்த மாணவரிடத்திலே அந்த ஆசிரியர் அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி அல்லாஹ் உன்னை நரகத்தில் வைத்திருக்கிறான் என்று கேட்கும் பொழுது அந்த மாணவர் சொன்னார், ஆசிரியர் அவர்களே, எனக்கு ஒரு நோய் என்பது உண்டு. அந்த நோய்க்காக வேண்டி எனக்கு வருடத்தில் ஒரு முறை மது குடிக்க சொன்னார்கள். வருடத்திற்கு ஒரு முறை நான் மது குடித்து வந்தேன். அதனால் அல்லாஹ் எனக்கு கலிமாவுடைய வாழ்க்கை, கலிமாவுடைய மரணம் இல்லாமல், நசீப் இல்லாமல் தான் என்னை மரணிக்க செய்து விட்டான் என்று அந்த மாணவர் கனவின் மூலமாக சொல்கிறார். திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்து கொண்டு அவர்கள் அழுகிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை மருத்துவத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த மதுவிற்காக வேண்டி இந்த மாணவருக்கு அல்லாஹ் கலிமாவுடைய நசீப் இல்லாமல் ஆகிவிட்டான். காலம் தொட்டு நான் பல காலங்கள் நான் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனாக ஒரு கொள்ளையடித்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய நசீபு கடைசி நசீபு அல்லாஹ் எப்படி ஆக்கப் போகின்றான் என்று தெரியாமல் நான் அழுகின்றேன் என்று அவர்கள் அழுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ஒரு ஹராமை மருத்துவமாக செய்திருந்தாலும் கூட அந்த மாணவருக்கு அல்லாஹ் கலிமாவுடைய நசீபை அல்லாஹ் இல்லாமல் ஆகிவிட்டார். இன்றைக்கு தெரிந்தும் நாம் என்ன செய்கின்றோம்? சில ஹராம்களை நாம் செய்கின்றோம். நம்முடைய வீட்டார்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், நம்முடைய குழந்தை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள் திரும்பவும் திரும்பவும் நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதவராக திரும்பவும் திரும்பவும் பல ஹராமான விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய சொந்த பந்துக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரிடத்திலே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒரு ஹராமை திரும்ப திரும்பவும் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் நசீபு, கடைசி நசீபு மிக மோசமாக, மிக கேவலமானதாக அல்லாஹ் மாற்றி விடுவான். 1000 சம்பவங்கள் சொல்லலாம். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு தான் நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு ஒரு மனிதனுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது என்றால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து அவனை சொர்க்கத்தில் நுழைய செய்கின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நமது சமூகத்து மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். நல்ல மரணத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் கொண்டு வர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.